மனசாட்சியை சார்ந்து வாழத் தொடங்கிவிட்டான். நீங்களும் நானும் சொந்த மனசாட்சி மட்டுமல்ல, கர்த்தரை சார்ந்து அவர் சத்தம் கேட்டு நடப்பதுதான் என் வாழ்க்கையின் உயர்ந்த நோக்கமாய் இருப்பதாக. ஆமென். நல்ல மனசாட்சி உங்களுக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. விசுவாசம் கேள்வியினால் வருகிறது, கேள்வி கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. நல்லா கேட்டு வராமேன்னு சொல்லுங்க. நீங்கள் வசனத்தை கேட்க 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 உங்கள் மனசாட்சியை சுத்தம் உள்ளதாய் மாற்றிடுவார். அல்ல சொல்ல மாட்டீங்களாங்க? ஆமென். சிலர் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா, என் மனசாட்சியை தாண்டி நான் எதுவும் செய்ய மாட்டேன். ரொம்ப நல்லவர். ஆமென். நான் என்ன கேட்குறேன், உங்கள் மனசாட்சியை விட உங்கள் ஆண்டவர் பெரியவர் அல்லவா? விழுந்து போன இந்த உலகத்தில் வாழுகிற உங்கள் மனசாட்சியை விட உன்னை உண்டாக்கியவர் உங்களை நல்லா தெரியுமா இல்லையா? அப்போ நான் நினைக்கிறேன், மனசாட்சிக்காய் நன்றி. அது துர்மனசாட்சி சுத்த மனசாட்சியாய் வசனத்தால் புடமிட்டு இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படுவதையும் தாண்டி கர்த்தர் சத்தத்தால் உங்களை நடத்த இன்னைக்கு அவர் என்னை உண்டாக்கும் போது மனசாட்சியை மட்டும் சார்ந்து வாழ கடவுள் என்னை அழைக்கவில்லை. அவர் சத்தம் கேட்டு வாழதான் கர்த்தர் என்னை அழைச்சார். அவர் சத்தம் கேட்டு நடவுங்கள். ஆமென். ஏடம் அண்ட் ஈவ், ஆதாமும் ஏவாளும் தேவ சத்தம் கேட்டுதான் ஏதேன் தோட்டத்தில் நடந்தார்கள். எதுவரைக்கும்? பாவம் வரும் வரைக்கும். பாவம் வந்த பின்னாடி அவர்கள் நன்மை தீமை அறியும் விருட்சத்தை தெரிந்து தங்கள் மனசாட்சியின்படி வாழத் தொடங்கினார்கள். நல்ல வேளை கால்வரி ரத்தம் என் மனசாட்சியை சுத்திகரித்திருக்கு. அதையும் தாண்டி கடவுள் உங்களோடு பேசுவதற்கு வல்லவராக இருக்கிறார். And that is my highest pursuit in life, that I want to hear the voice of God. Amen. Praise the Lord.